இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு காலை பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி பிரைட்டா கலர்ஃபுல்லா தான் விடிஞ்சது. அரளிப்பூ வீட்டு செடியில அரளிப்பூவும், அப்புறம் மா இலை, அதுக்கப்புறம் இந்த மாதிரி செம்பருத்திலாம் பறிச்சுட்டு வந்து அப்பா வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு வந்து பார்க்கும்போது, இந்த செண்பக பூவ எங்க அம்மாக்கு பறிச்சு குடுக்கறதுக்குள்ள எங்க அப்பா பண்ண சேட்டை இருக்கே, வேற லெவல் பண்ணிட்டு இருந்தாரு. அது நான் ஃபுல் வீடியோ, அதாவது ஃபுல் விளாக் பண்ணியிருப்போம் நம்ம சேனல்ல. இருக்கு, வேணுங்கிறவங்க அத செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில காட்டியிருப்பேன். அதில வேற மாரி காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் வீட்லேருந்து கிளம்பியாச்சு. எல்லாம் நம்ம ஆளை பார்க்குறதுக்கு தான், அவரை பார்த்தே ஆகணும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக போயாச்சு. அங்கே போயிட்டு நல்லா திருப்தியாக அவரை பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு அப்படியே வெளியிலலாம் வந்துட்டு இந்த மாதிரி விளக்கு அதெல்லாம் பார்த்துட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டையை நாங்கள் ஸ்பாட் பண்ணோம் கைஸ். சூப்பராக இருந்துச்சு. எங்கள் அப்பாவோட சேட்டை பாருங்கள். இது வருது விலகு விலகு வால் ஃப்ரெண்ட்ஸ் 3 ரோடு வருது. இதில் பார்த்து நிதானமாக நின்று போகணும், இல்லைன்னா பெரிய வரி வண்டிகளாக அதில் வருது. அப்போ தக்காளி சட்னி தான் இப்படிக்கா போங்க கைஸ். எப்போவுமே எங்கள் அப்பா இப்படி தான் பேசிட்டு வந்துட்டு இருப்பாரு. அப்புறம் போகிற வழியில் இந்த பதனி தெலுவுன்னு சொல்லுவோம், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இதை குடித்தோம். இது குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போகிற வழியில் பூரா வயல் தோட்டம் தான். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன அந்த கொளுத்துச்சு வெயில், அதை மட்டும் தாங்க முடியல. வீட்டுக்கும் வந்து சேர்ந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா லஞ்ச் எல்லாம் முடிச்சாச்சு. அது ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்துச்சு. அது ஃபுல் விளாகில் சொல்லியிருப்போம். எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.